ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் கூட காலை பொழுதிலே எங்களோடு ஒரு அதிதி இணைந்திருக்கிறார். அருண் சுசீந்திரன். இவரை பொறுத்த வரைக்கும் இலங்கையில மாடலிங்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நடித்து கொண்டிருக்கிறார். இப்போ ரீசெண்டா கூட வெளியாகிய அதிரன் திரைப்படத்தில் கூட ஒரு மாசான வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதைத் தொடர்ந்து இவரோட சினிமா பயணம் அப்படி இருக்க போது, இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இந்த பயணத்துக்குள்ள ஆரம்பமாகியது, நடிப்பு துறைக்குள்ள இவர் வந்தார் அப்படிங்கிற பல விஷயங்களை நாங்கள் அவரோட பேச போறோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் அருண் சுசீந்திரன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ஆதவன் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கு. நல்ல சார், தேங்க்யூ. ஆல்ரெடி தேங்க்யூ இன்வைட் பண்ணதுக்கு சந்தோஷம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க ஒரு படம் பண்ணி அதுல வில்லனா நடிச்சு தியேட்டர்ல அந்த படம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல உங்களை பார்க்கறது எப்படி இருக்கு? எப்படி அனுபவம்? சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்தது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். என்னென்னு சொன்னால், இந்த வாழ்க்கை மாடலிங் கேரியரில் தொடங்கி அது ஒரு நினச்சி பார்க்கல, அது ஒரு திடீர் திருப்பமாக எனக்கு அமைஞ்சது. ஏன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நடிக்கணும்னு நிறைய பேர் இருக்காங்க. பட் இங்க படம் பண்ணாலும் கூட அது தியேட்டருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிருக்கிறப்போ, தியேட்டர்ல நம்மளை பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ அது ரொம்ப எமோஷனலி ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லையா? உங்களை நண்பர்கள் கிட்ட இருந்து இல்லை உங்களோட ஃபேமிலி கிட்ட இருந்து எப்படி ரெஸ்பான்ஸ் வந்துருது? எல்லாரும் வெரி ஹாப்பி. என்னன்னு சொன்னால், எல்லாரும் நடிப்பை பார்த்துச்சுன்னா நடிப்பை ஓகே, என்ன தேவையானதை கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லார்கிட்டேருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சி கொண்டு இருக்கிறது. இப்போ இன்னும் ஃப்யூச்சரில் நடிக்கிறதுக்கும் சில வாய்ப்புகள் வந்திருக்குது. இப்போ அது ஒர்க்குகளோட கொஞ்சம் இதாக இருக்கிறபடியே நான் இன்னும் திங்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன் சில விஷயங்கள். ஓகே. சினிமா பொறுத்த வரைக்கும், சினிமா அப்படி இல்லைன்னா மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ சில பேர் வந்து என்னென்னா ரொம்ப இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு கனவோட ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அந்த வாய்ப்பு கிடைச்சிடும். அது ட்ரீம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் கேஷுவலி லைஃபோட அதையும் சிங்கிளாக ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஃப்ளோவில். ஸோ நீங்கள் வந்து எப்படி, நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரியா இல்லை ரெண்டாவது கேட்டகரியா? எனக்கு என்னென்னு சொன்னால், ஈஸியாக வாய்ப்புகள் ஈஸியான்னு சொல்லி ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உருவாக்கி கொண்டு நாங்கள். ஓகே. இப்போ என்னென்னு சொல்ல போனால், நாங்கள் எங்களோட ஃபோட்டோஸ் எல்லா இடம் இருந்தது. சில இடத்துல எனக்கு அது மாடலிங் பண்ணினபடியாவோ அந்த கண்டெக்ட்ஸ் மூலமாக எனக்கு சினிமா துறைக்குள்ளே வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. நான் அதில் சில சந்தர்ப்பங்களால் அதில் எடுக்கலாம் போனபடியாக இந்த சந்தர்ப்பத்தை நான் அளவு விடாமல் அதை எடுத்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் படம் பண்ணுறதுக்கு பெரிய ரீசனே மாடலிங்கில் நீங்கள் பண்ண ஒர்க்ஸ் இருக்கலாம் அந்த காரணம். அப்போ கண்டிப்பாக நம்ம உங்களோட மாடலிங் அந்த ஜேர்னி பற்றி பேசி ஆகணும். எப்படி மாடலிங்கில் வரணும் அப்படின்னு சொல்லி என்ன ரீசன்? நார்மலி பார்க்கும்போது நம்ம நல்லா இருக்குமே, மாடலிங் பண்ணலாமேன்னு உங்களுக்கே தோணிச்சா, இல்லைனா கூட இருக்கிறவங்க உங்களை வந்து கூட இல்லை பார்க்க நாங்களே நீ கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் எக்ஸசைஸ் அதில் செஞ்சு கொண்டு இருக்கிற நேரம் கூட இருக்கிற ஆக்கள் என்னோட எல்டர் பிரதர் எல்லாம் சொன்னார், மாடலிங் சைடை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம்ண்டு. சில அந்த டைமில் எனக்கு மாடல் ஏஜென்சிஸ் இருக்கே இல்லை. ஆல்மோஸ்ட் நான் இப்போ ஒரு 22 இயர்ஸுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணினேன்னா, அந்த டைமில் ஒரு 2-3 தான் இருந்தது ஃபேமஸ் தான். நான் அப்போ அது ஒரு இம்பேக்ட் மாடல் அண்ட் ஒன்றில் தான் ஸ்டார்ட் பண்ணினது. ஃபோட்டோஸை கொடுத்துனாங்க, ஸ்க்ரீன் டெஸ்ட்டு கூப்பிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கமர்ஷியல்லே நான் செலக்ட் ஆகிட்டேன். அந்த டைமில் சரியான கஷ்டம் என்னென்னு சொன்னால், ஒரு கமர்ஷியல் செய்ய கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேரை செலக்ட் பண்ணி அதில் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி அந்த 10 பேர்லேருந்து நான் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி எடுப்பேன். அப்போ நான் அந்த இடத்துல கிரேட்ஃபுல்லாக இருக்கிறேன்னு என்னென்னு சொன்னால், எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. ஒன்றும் எனக்கு ரிஜெக்ட் ஆக இல்லை நான். ஓகே. நீங்கள் மாடலிங்கில் வந்ததுக்கு அப்புறமா நார்மலி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 22 இயர்ஸ் பிஃபோர் அப்படிங்கிறப்போ, இப்போ வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால யார் வேணால் மாடல் ஆகலாம்ல. பட் அந்த டைமில் வந்து மாடலிங் சூஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப ஒரு போல்டான டிசிஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வர்றப்போ எப்படியான சேலஞ்சிங் உங்களுக்கு இருந்தது? நார்மலி சேலஞ்சிங்னு சொன்னால், ஒவ்வொரு அட்வர்டைஸிங் ஏஜென்சியாக நாங்களே போயிட்டு டச்சில் இருக்க வேணும், நாங்கள் அவைகளோட கதைக்க வேணும், எங்களோட புது ஃபோட்டோஸுகளை அப்டேட் பண்ணிட்டு இருக்க வேணும். அதுக்கப்புறம் நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு மந்தில் ஒரு 2-3 டைம்ஸ் ஒவ்வொரு ஏஜென்சி விசிட் பண்ணி ஸ்க்ரீன் டெஸ்ட் கொடுத்து கொண்டு இருக்க வேணும். ஸோ அந்த டைமில் இப்படி சோஷியல் மீடியா சப்போர்ட்டுகள் இருக்க இல்லை பெருசாக. அப்போ நாங்கள் எந்த நேரமும் கால் எடுத்து அவைகளோட எந்த நேரம் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்க தான் அந்த இவரை போட்டால் இந்த அட்டுக்கு இவர் சூட் ஆகுவார்னு சொல்லி நாங்கள் அவன் மைண்டில் எந்த நேரம் ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்க வேணும். ஓகே. ஸோ அப்படி ட்ராவல் பண்ணி தான் வந்தேன்னா, நான் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கேயும் இல்லை. எனக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைச்சது அந்த இடத்துல. ஓகே.
அது தாண்டி பொதுவா உங்களோட பர்சனலி உங்களோட ஜேர்னியை தாண்டி நார்மலி இந்த மாடலிங் அப்படிங்கிறப்போ கேர்ள்ஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. பட் பசங்க வந்து இப்போ நிறைய ஆர்வமா இருக்காங்க. ஆனா அந்த டைம்லலாம் அதிகமா பசங்க கூட பெருசா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மாடலிங்ல தமிழ்ல ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி இருக்கிறப்போ நார்மலி இந்த மாடலிங் ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பசங்க சாய்ஸ் பண்ணும்போது அது வந்து அவங்களோட ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இந்த டைம்ல? அப்படி இல்லைன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் அபவுட் மாடலிங்? அது வந்து நல்ல விஷயம் தப்பான விஷயம்னு சொல்லி இல்லை. நாங்கள் எந்த துறையை எடுத்தாலும் நாங்கள் போகிற பாதையை ஒழுங்காக இருந்துச்சுன்னா சரி, அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். நாங்கள் இந்த மாடலிங் இதை நல்ல விதத்துக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விதத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போ அது மெட்டது அவையன்ற நான் சொல்கிறேன், பாய்ஸுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்டா இந்த மாடலிங் துறைக்குள்ள அவைகள் வந்துட்டினோம்னா அவைக்கு செல்ஃப் கேர் பண்ணலாம், அவையண்ட இதில் வளர்த்துக்கொள்ள கொஞ்சம் அவைக்கு இது மோட்டிவாக இருக்கும். நீங்க ஒரு மாடல் அப்படிங்கிறதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன். நார்மலி இப்போ பசங்க எல்லாருக்குமே வந்து செல்ஃப் லவ் எல்லாருக்குமே இருக்கு. அவங்கள வந்து அழகா காட்டிக்கணும், அழகா எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ மாடலிங்ல இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும்ல. அவங்கள கண்டிப்பா கிளைண்ட்ஸை மீட் பண்ணாலோ இல்லை யார் மீட் பண்ணாலோ மற்றவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கு நீங்க உங்களை எப்படி தயார்படுத்திப்பீங்க? நார்மலி இந்த மாடலிங்ல இருக்கிற பாய்ஸ் வந்து அதுக்காக என்னென்ன மெனக்கடல்கள் பண்ணுவாங்க? ஆக்சுவலி ஒர்க் அவுட் வெரி இம்பார்ட்டன்ட். ஒர்க் அவுட் பண்ண வேணும். மீல் பிளான் கட்டாயமாக தேவை. ஓகே. அடுத்தது வந்து நாங்கள் எங்களை இந்த தயார் பண்ணணும். என்னண்டு ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிறது எப்படி, நடக்கிறது, வாக் பண்ணுறது எப்படி, கதைக்கிறது எப்படி, அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ண வேணும். மற்றது கொஞ்சம் மேக்கப் சைடில் கொஞ்சம் மினக்கடை வேணும். இந்த ஃபேஷனபிள் சைடில் கொஞ்சம் மினக்கடை வேணும். ஆனால் மெயின்லி ஒர்க் அவுட் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மீல் பிளான். ஒரு கட்டத்துக்கு மேலே வயசானதுக்கு அப்புறம் மாடலிங்கில் கண்டினியூ பண்ண முடியுமா? மாடலிங் மீன்ஸ் இந்த ரேம் ஷோஸ் வந்து கண்டினியூ பண்ண இருக்குது, அப்படியும் ஏலும் பண்ணலாம். அதை தவிர விளம்பரங்களில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வரும். ஓகே ஓகே. ஸோ அதில் ஏர்ன் பண்ணவே இல்லை எல்லாருக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அது கரெக்டான விதத்தில் கரெக்டாக யூஸ் பண்ண வேணும். ஓகே. அதே மாதிரி மாடலிங்லேருந்து இப்போ நீங்கள் நடிக்க வரும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் கேமரா ஃபேஸ் பண்ணது மாடலிங் இல்லாமல் ஒரு டயலாக் கொடுத்து டயலாக் பேசி ஒரு டிரெக்டருக்குள்ள ஒர்க் பண்ண மூமெண்ட் அப்படின்னு சொன்னால்? உண்மையை சொல்ல போனால் நான் மாடலிங்கில் இருந்துட்டு ஆக்டிங்கில் வந்தது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே. அடுத்து அது ஒரு எனக்கு கொஞ்சம் ஈவன் அந்த கேமராவில் இருந்த எமோஷன்ஸ் அது இதெல்லாம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு இது. ஸோ அடுத்தது அது அமைஞ்ச டைரக்டரை பொறுத்து. அப்போ ஸோ எனக்கு தினேஷ் கனகராஜாண்ட அவர் ஒரு வாய்ப்பு தந்தார் அதிரன் அண்ட் ஒரு மூவியில் நடிக்கிறதுக்கு. ஸோ அவரோட சப்போர்ட்டோடு நான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சிருக்கிறேன். மாடலிங் பண்ணுறதுங்கிறது ஓகே. ஆனால் நடிக்கும்போது நார்மலி வசனங்கள் பேசணும், கூட நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரீடேக் எடுத்தால் அவங்களுக்கும் அது பாதிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும். டீமே ஒரு பெரிய டீமாக இருக்குங்கிறப்போ நார்மலி ஒரு படம் அப்படின்னு இறங்கும்போது இதில் என்னென்ன சேலஞ்சிங் நீங்கள் பார்த்தீங்க? எது கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு? கஷ்டமான்ட்டு சொன்னால் நாங்கள் சில நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம்னா எப்படியுமே மார்னிங் ஸ்டார்ட் பண்ணால் சில நேரத்தில் நைட் ஆகிடும். ஓகே. அப்போ கோ ஆர்டிஸ்ட் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. எல்லாருக்கும் நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சப்போர்ட், அதுக்குள்ளே போனோன்னு ஒரு ஃபேமிலியாக மாறிடுவோம். ஓகே. மாறினோன்னு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்போம். எப்படியாவது எங்களுக்கு அந்த டேக்கை முடிஞ்சளவு குயிக்காக முடிக்கத்தான் நாங்கள் பார்க்குறது. ஸோ அதனால் நாங்கள் ஒரு இடம் அந்த பெருசாக மெஸ்ஸாக விட இல்லை. டைரக்டர்கிட்ட கேட்டு அவருக்கு என்ன தேவையோ அதை முடிஞ்ச அளவு நாங்கள் 100% கொடுத்துருக்கோம். டப்பிங்லாம் நீங்களே பேசியிருக்கீங்க? டப்பிங் நான் தான் பேசுகிறேன். டப்பிங் பேசும்போதெல்லாம் கஷ்டமா இல்லையா? கஷ்டமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங்கிறப்போ அது டஃப்பாக இருக்கும். ஆமாம், கஷ்டமாக இருந்தது. இனி அந்த இடத்துல பட்ட கஷ்டத்துக்கு இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகினோன்னு அது பெருசாக தெரியலை எனக்கு. ஓகே. ஒரு ஸ்டைலிஷ் வில்லனாக பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமாம். அந்த மாதிரி பண்ணும்போது ஆல்ரெடி வேறு ஏதாவது தமிழில் நிறைய அந்த மாதிரி ஸ்டைலிஷ் வில்லன் ஃப்ரம் ரகுவரன் சார் நிறைய வில்லன்ஸ் இருக்காங்கல்ல, யாரை நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணீங்க? அப்படி இருந்தது அவங்க? எனக்கு பேர்கள் வருது இல்லை. ஆனால் நான் அந்த எந்த டைரக்டருக்கு தேவையான இதை சொன்னேன், வேறு இப்படித்தான் வேணுமென்னு சொல்லி. என்னடா நான் அவருக்கு கொடுத்த ஃபோட்டோவில் வந்து அவர் என்ன பார்த்தது அவர்கிட்ட மைண்டில் இருந்த மாதிரி தான் நான் கொடுத்துருந்தேன். ஓகே. ஸோ அதை வச்சுட்டு நான் எனக்கு தமிழ் மூவிஸ்ட வில்லன் கேரக்டர்ஸை எடுத்து ஏன்டா ஒரு வில்லன் ரோல் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு பார்வையால் பயத்தை கொடுக்கவும் வேணும். அதே மாதிரி அந்த ஒரு ஆக்களை கண்ட்ரோலாக வச்சிருக்கவும் வேணும். அதே மாதிரி நான் ஒரு ப்ரொஃபஷனலாக அந்த இடத்துல நான் ஒரு மெயின் வில்லன் ரோல், அதே மாதிரி ஒரு டீசன்ட் வில்லனாக வரேன். ஏன்டா சொன்னால் ஒரு ஃபாரின்லேருந்து வந்து
ஸோ அதுக்கேற்ற மாதிரி என் பாடி லாங்குவேஜ்கள் நான் போடுற இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணினேன் நான். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மெனக்கடல்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சது பார்க்கும்போது, நார்மலி டீசர் ட்ரைலர்ஸ்லாம் பார்த்தோம். அதில் ரொம்ப அப்படியே தமிழ் சினிமாவில் பார்க்குற ஒரு ஸ்டைலிஷ் வில்லன் மாதிரி இருந்தீங்க. ஸோ வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இது மூலமாக இன்னும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் இப்போது 23 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படம் பண்ணுறது எதுக்காக இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க? உண்மையாக சொல்லப்போனால் நான் அந்த சினிமா துறைக்குள்ளே வர்றதுக்கு இருக்க இல்லை. நான் கமர்ஷியல்ஸ், அந்த ரேம் ஷோஸ் அதில் இருந்தபடியாக திடீரென்று எனக்கு ஒரு 2-3 படம் வாய்ப்புகள் வந்தது. நான் அதுக்கு என்ன மினக்கிறது டைம் கிடைக்க இல்லை. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு தினேஷ் கனகராஜா அவர் மூலமாக கிடைக்க நான் இந்த வாய்ப்பு ஒரு நல்ல ஸ்டோரியாக இருந்துச்சு, ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று கிடைச்சது. அப்போ நான் அதை மிஸ் பண்ண விட இல்லை, ஆனால் அது சக்ஸஸ் ஆகிட்டுது. ஸோ தொடர்ந்து மூவிஸ் கொஞ்சம் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் யாராவது கால் பண்ணாங்களா டிரெக்டர்ஸ் உங்களை? 2-3 பேர் கதைச்சாங்க, விஷ் பண்ணினவே அவன் அடுத்த ப்ராஜெக்டுகள் சொல்கிறேன்னு சொல்லிச்சு. நம்ம வை டோன்ட் ட்ரை ஹீரோ? கட்டாயமா இப்போ அடுத்தது அதுதான் ட்ரை பண்ணணும். ஹீரோ நடிக்கலாம் தானே? கண்டிப்பாக நடிக்கலாம். ஸ்டைலிஷ் வில்லனாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அது இல்லை. ஒரு கதாபாத்திரம் வந்தோன்னே நான் எனக்குன்னு சொல்லி நான் இது பண்ணுறது இல்லை. எந்த ரோல் கிடைச்சாலும் நான் சந்தோஷமாக அதை செய்யறதுக்கு தயார். ஹீரோ பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்திருக்கு படத்தில்? இதுக்கு முதல் இல்லை, இனிமேல் இருக்குது. இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம்? பண்ணினதுக்கு அப்புறம் இருக்குது. ஓகே, பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்ரீலங்காலெல்லாம் நிறைய படங்கள் பண்ணுறாங்கல்ல, நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, நிறைய டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ இலங்கையிலே அந்த சினிமா கம்யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறீங்களா? ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் ஆகிற படங்கள் கட்டாயமாக பார்த்துருக்கேன். என்ன நினைக்கிறீங்க நம்மட ஆக்கள் அவங்களோட வளர்ச்சியை பார்க்கணும்? வளர்ச்சியாண்டு எங்களுக்கு இங்கே எங்களோட ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட்டுக்கு எங்களோட கலைஞர்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு ஒழுங்கான இது சப்போர்ட்டு கிடைக்க இல்லை. ஆனால் இப்போ அதுகள் இப்போ எல்லாம் மாறி இப்போ வந்து கொண்டு இருக்கிறபடியாக இனி எனக்கு வாய்ப்புகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் முன் வரணும், நல்ல கதைகளை எடுத்து நல்ல டைரக்டர்ஸ் மாதிரி நல்ல கதைகளோட போக வேணும். நல்ல கதைகளோட போனோன்னா அவைகளும் அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் மாதிரி முன் வந்தால் எங்களோட இலங்கை கலைஞரையும் வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ப்ரொடியூசர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, ஆல்ரெடி நீங்கள் மாடலிங்லலாம் பண்ணும்போது நார்மலி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மாடலிங்லலாம் இந்த மாதிரி பேமெண்ட், ஆக்டிங்கில் கூட பேமெண்ட் கரெக்டாக வருதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது உண்மைதானே? அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா இப்போ வரைக்கும்? மாடலிங் கமர்ஷியல்ஸில் பேமெண்ட் இல்லாமல் எங்களுக்கு ஒன் டைம் வந்துடும். ஆக்டிங்லேயும் நான் இப்போ தான் தொடங்கி இருக்கிறேன். அதனால என்ன இதில் அதனால் இனி ஃபியூச்சரில் தான் அதில் பார்க்க வேணும். இப்போதைக்கு மாடலிங்லலாம் அந்த இஷ்யூஸே இல்லை. அந்த இஷ்யூஸ் என்ன பொறுத்தளவில் எனக்கு இருந்தது இல்லை. எனக்கு அது இருந்தது. நீங்கள் ஆஸ் எ மாடலாக நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணதுனால இப்போ நிறைய பேர் ரீசெண்டாக கூட மாடலிங்கில் ஈடுபாடு இருக்கக்கூடிய நிறைய பசங்களை பார்க்குறோம், சின்ன பசங்களை, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் சம்டைம் அவங்க மாடலிங் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில தப்பாக அவங்கள தயார்படுத்துகிற விஷயங்கள் கூட நாங்கள் பார்க்குறோம். ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நார்மலி இப்போ மாடலிங் பண்ணணும்னு நினச்சா ஒரு சீனியர் மாடலாக நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ரூட்டில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள். மாடலிங்ன்றது ஒரு தப்பான அது இல்லை, அது பார்க்குற ஆக்களோட பார்வையில் இருக்கிறது. அது அந்த மாதிரி அதை உருவாக்கிட்டு நம்ம எங்களோட பழைய ஆக்கள். ஆனால் என்னை பொறுத்தளவில் அது ஒரு தப்பான இது இல்லை, அது வடிவான அதே ட்ராக்கில் போனோம்னா நாங்கள் அதை ஏர்ன் பண்ணக்கூடியதும் இருக்குது. அடுத்தது எங்கள் சும்மா சமுதாயத்தில் தப்பான வழியில் போகிற யங்ஸ்டர்ஸும் மாடலிங் மூலமாக நல்ல வழிக்குள்ளே வரக்கூடிய கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவன் பொடியை கேர் பண்ணினோம், ஒர்க் அவுட் பண்ணினோம், மீல் பிளான் இருக்குது, டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், எழும்பணும். அடுத்த ப்ராஜெக்டுகள் இருக்கைக்கு வேறு ஜோசியங்கள், வேறு சிந்தனைகள் வராது. இந்த இப்போ நாட்டு போகிற சிச்சுவேஷன்ஸில் சும்மா ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டை இருந்தால் அடுத்த நாள் தூங்குவாங்க, எழும்புவாங்க. ஆனால் மாடலிங்கில் வந்தோன்னே ஒவ்வொரு ஹவர்ஸும் அவன் பொடியை கேர் பண்ணுறதுலேயே கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ நான் சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா தவற விட வேண்டாம், ட்ரை பண்ண சொல்லி. அப்படின்னா நீங்கள் இப்போ இவ்வளோ வருஷம் தாண்டினதுக்கப்புறம் கூட ஸ்டில் உங்களோட ஒர்க் அவுட் பிளான்லாம் எப்படி டைம் அதுக்கெலாம் ஒதுக்குறீங்களா நீங்கள்? உண்மையை சொல்லப்போனால் அதுக்கு டைம்ன்றது இல்லை. அந்த டைமில் செஞ்சதுகளை வச்சு இப்போ மேலால் கார்டியோ கொஞ்சம் செஞ்சுட்டு அப்படியே வீட்டில் ஃபிசிக்கல் சும்மா மெயின்டைன் பண்ணுறேன். ஜிம்களுக்கெல்லாம் போகிறதுக்கு டைம் இல்லை, இந்த ஒர்க் ஷெட்யூல் ஒன்று இருக்குது. ஸோ வென் ஐ ஸ்டார்ட் ஏர்லி மார்னிங் நான் ஒரு 8 o'clock போனால் 8, 9, 10 ஆகும், மிட் நைட், ஈவினிங் லேட் நைட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுத்து திருப்பி எழும்பி வர்றது. ஸோ ஆனால் நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி நான் செஞ்சுட்டு போகிறேன்.
ஓகே. நார்மலா நீங்க ஆல்ரெடி வொர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ, இன்னொரு ப்ரொஃபஷன்ல இருக்கும்போதே, இங்க பண்றதுங்கிறது மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? எப்படி அது 2யுமே எப்படி மெயின்டெயின் பண்றீங்க? இப்போ படம் பண்றப்போ இதுக்குன்னு ஒரு ஒரு சில நாள் ஷூட் குடுத்துருப்பீங்கல்ல? ஆமா. அப்ப அதெல்லாம் அந்த டைம்லலாம் எப்படி இருந்தது? அது எனக்கு அந்த லாங் பீரியடா வாரபடியே எனக்கு அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ண இயலுமா இருக்குது எனக்கு. நான் அதுக்கேத்த மாதிரி நான் ஷெட்யூல்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிடுவேன். பிளான் பண்ணிடுவேன். உங்களுடைய நெக்ஸ்ட் பிளான் பத்தி சொல்லுங்க. அடுத்தடுத்து உங்கள நாங்க எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்ல, எப்படி ரோல்ஸ்ல என்ன பிளான் வச்சிருக்கீங்க உங்களோட கோல்? பிளான் வந்து அடுத்தடுத்து மூவிகள் செய்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறேன். இந்தியாவில் சில வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சதும் கிடைச்சிருந்தது. ஆனால் நான் அதுக்கு இன்னும் இது பண்ண இல்லை. ஸ்ரீலங்காவிலே இன்னும் 4-5 ப்ராஜெக்டை தொடர்ந்து செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இந்தியாவில் இருக்க ட்ரை பண்ணோம்ன்ட்டு தான் என் இது. அதோட என் மாடலிங் இந்த கமர்ஷியல்ஸ் கேரியல்ஸையும் நான் கண்டினியூ பண்ணிட்டு போவேன். அப்போ இப்போ நீங்க கமர்ஷியல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணுறேன். இது வரைக்கும் எத்தனை கமர்ஷியல்ஸ் பண்ணிருப்பீங்க டோட்டலி? எனக்கு எக்ஸாக்ட்லி ஒரு 85 கிட்ட ரஃப்லியா. ஓகே. இப்போ கமர்ஷியல்ஸ் ஸ்ரீலங்காவில் பண்ணும்போது சகோதர மொழியில, தமிழை விட சகோதர மொழியிலலாம் நிறைய நல்லா பண்றாங்கல்ல. சகோதர மொழியில கூட நீங்க பண்ணிருக்கீங்களா? சகோதர மொழியிலாம் கூட பண்ணினது. மற்ற தமிழில் நான் ஒரு 2, 3, 4, 5 தான் செஞ்சேன். மிச்சம் எல்லாமே எல்லாமே சகோதர மொழியில் செய்யப்பட்ட கமர்ஷியல்ஸ் தான். ஓகே. இப்போவுமே உங்களுக்கு வாய்ப்புகள் வருது, கால் பண்ணுறாங்க? ஓகே. வாழ்த்துக்கள் தேங்க்யூ சுசீந்திரன். தொடர்ந்து இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். உங்களுடைய கமர்ஷியல்ஸ் அதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே வெற்றிகரமாக அமையணும். இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆஸ் அன் ஆக்டராக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நார்மலி இப்போ படம், கமர்ஷியல்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது சில பேர் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆகாமல் இருக்கும், இன்னும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போராடிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு ஒரு திருப்தி இருக்கும், இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஒரு 23 இயர்ஸாக இந்த மாதிரி ஃபீல்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் உண்மையை சொல்ல போனால் நான் வந்து படத்துக்குள்ளே வர வேணுமென்று ஆசைப்பட்டு வந்துட்டேன் படத்துக்குள்ளே. ஸோ என்னை பொறுத்தளவு நான் இப்போ சக்ஸஸ் ஆகிக்கொண்டு போகிறேன். என் கெரியரில் நான் போய் கொண்டிருக்கிறேன். என்னென்னா சில இடத்துல வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொல்லி நான் அதுக்கு கவலைப்பட்டதும் இல்லை. ஸோ நான் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு போய்கொண்டு இருக்கிறேன். ஆனால் இன்னும் ஃப்யூச்சரில் எனக்கு சில வாய்ப்புகள் இன்னும் கண்டினியூவாக போய்கொண்டிருக்க மட்டும் நான் நம்புகிறேன். இப்போ வீட்டை சப்போர்ட் எல்லாம் இல்லாமல் பண்ண முடியாதுல்ல, உங்களோட ஃபேமிலி சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் அதை பற்றி சொல்லுங்களேன். ஃபேமிலி எனக்கு அந்த டைமில் எந்த சப்போர்ட் இருந்தது. அதோட என் ஃபியான்ஸே இருக்கிறா, அதான் எனக்கு மெயினாக இந்த படத்துக்கு போகிறதுக்கு ஃபுல் மோட்டிவ். ஸோ காஸ்டியூம்ஸில் இருந்து எல்லாமே, காஸ்டியூம் டிசைனில் இருந்து என் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணினதுலேருந்து எல்லாமே அவள் மூலமாக தான் கிடைச்சது. ஸோ எனக்கு அவள் ஒரு பேக் போனாக இருக்கிறா. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் செய்கிறதுக்கும் அவளோட ஃபுல் சப்போர்ட்டிவ். ஈவன் இங்கே வரதுக்கு கூட அவளோட தான் சில ரிஹர்சல் பண்ணிட்டு வந்தேன் நான் அப்படி பேசுகிறேன்னு சொல்லி. ஓகே. ஸோ ஃபேமிலி சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் எல்லாமே எனக்கு இருக்குது. அப்படி இல்லை நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் காஸ்டியூம்ஸ் டிசைன்ஸ் அப்படிலாம் பேசியிருந்தீங்க, அதை பற்றி கூட நான் கேட்கணுன்றது. நார்மலி இப்போ இந்தியாவிலலாம் ஒரு படம் படும்போது காஸ்டியூம்ஸ்லாம் அவங்களே கொடுப்பாங்க. இங்கே எப்படி காஸ்டியூம்ஸ்லாம் நம்மளே எடுத்துக்கலாம்? அவங்கள்ட்ட நான் என்னென்று சொன்னால், இப்போ நான் எந்த படம் நான் செய்ய போகிறேன். ஸோ என்ன நான் வந்து டைரக்டருக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி என்ன நான் தான் அழகுபடுத்தி காட்ட வேண்டும். ஆமாம். ஸோ அப்போ தான் என்ன ஆடியன்ஸ் கலைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த பாடிக்கு ஃபிட் ஆன் அதுகளண்டபடியாக தான் நானே அதை அவர்கிட்ட முன் வந்து நாங்களே எடுத்து செஞ்சோம் நாங்கள் அதை. ஓகே. இதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்களே, சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, புதுசாக அப்கமிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி. ஒர்க் பண்ண ஆளுங்க பற்றி சொல்லுங்கள். நீங்கள் யார் யார் கூட உங்களுக்கு சீன்ஸ் இருந்தது, யார் யார் கூட உண்மையை சொல்ல போனால் எனக்கு இந்த லவ் ஸ்டோரி அதுகளில் வந்து மீட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஷூட்டிங்ஸ் ஒரு ஸ்பாட்டில் ஷூட்டிங் நடந்தபடியே எல்லாம் கிளம்புல தான் நடந்தது. ஸோ என்னோட வேலை செஞ்ச ஆட்கள் எனக்கு சரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர்கள். அவைகளோட வேலை செய்ய எனக்கு வந்து ஒரு கஷ்டமாக விளங்கையும் இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அடுத்தது டைரக்டருக்கு தேங்க் பண்ணணும், தினேஷ் கனகராஜ் அவருக்கு. அவர் பக்கத்தில் இருந்து அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் அவர் சொல்லி அவர் ஒரு கிரேட்ஃபுல் மேன். அவர் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தவர். அதோட எல்லோரும் ஓகே, எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு நம்ம எல்லோரும். ஓகே. சில படங்கள் எல்லாம் பார்க்கும்போது நார்மல் இப்போ இந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிலாம் தோணும்ல, அந்த மாதிரி நீங்கள் தமிழ் சினிமாவில் படங்கள் பார்க்குற பழக்கம் உண்டா? கரெக்டாக பார்க்குறேன். அதில் ஏதாவது ஒரு ரோல் பார்க்கும்போது இது நம்ம பண்ணால் நல்லா இருக்குமே, ஹீரோ ஏதோ வில்லன்,
ஆனால் எனக்கு ஒரு சின்னதில் ஒரு ஆசை ஒன்று இருந்தது வில்லன் ரோல் தான். ஓகே. ஆனால் அது இந்த முதல் படத்தில் அமைஞ்சிட்டுது. ஸோ இனி அடுத்தடுத்த படம் ஹீரோவாக செஞ்சுட்டு தான் அடுத்தது வில்லன் செய்வோம்ன்ற ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வில்லனாக இருந்துட்டு தான் வந்தவை. ஆமாம், அதனால அதனால வில்லனா ஒரு படம் பண்ணிட்டோம், அடுத்து ஹீரோவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இந்த வில்லன் கேரக்டர் பண்ணும்போது நார்மலி என்னென்ன சேலஞ்சிங் இருக்கும் பொதுவாகவே? இப்போ படத்துல எல்லாம் வில்லன் பண்ணும்போது சொல்லுவாங்க அப்படி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எப்படியான ஒரு கேரக்டர்? சில ரொம்ப டயலாக் எல்லாம் ரொம்ப கடினமான வசனங்கள் எல்லாம் பேச கொடுப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வில்லனா நீங்க பண்ணும்போது இந்த காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் தாண்டி நடிக்கிறப்போ என்னென்ன சேலஞ்சு இருந்தது? நடிக்கிறப்போ வந்து அந்த பாடி லாங்குவேஜ். ஸோ நாங்களே அவர் சொன்னதை ஒரு சொல்லி நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பாடி லாங்குவேஜை கொடுக்குறதும் எங்களோட ஃபேஸில் வந்து ரியாக்ஷனை காட்டுறதும் லாங்குவேஜஸ் நாங்களே டப்பிங் கொடுத்தாலும் அந்த கேமராவுக்கு முன்னுக்கு நாங்கள் கொஞ்சம் சவுண்டாக கதைக்கையும் போயிடும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் தான் ஃபேஸ் பண்ணது. ஆனால் என்ன சில நேரத்தில் ஸ்கிரிப்ட் மறந்து போயிடும். ஓகே. ஸோ அதனால் ரீடேக் 2-3 தரம் போக வேண்டியதாக இருக்கும். நடிக்கும்போது ப்ரோமோட் பின்னாடி டயலாக் பேசியிருப்பாங்க. அது கட்டாயம். அதில் தான் 2 பேர் ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த வேலை தேங்க் பண்ணணும். ஒரு சுகீர்தன் ஜெனோசன் அண்டு சொல்லி அவையில் எனக்கு சரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இல்லை, ஏன்னா சில ஷூட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பாடமாக வசனங்கள் கொடுத்துருவாங்க. சிலது வந்து பின்னாடி ப்ராம்ப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம பேசணும். இது எப்படி நீங்கள் பாடமாகி பேச? இதில் பாடமாக்கினா நான் கேமராவுக்கு முன்னே போனோன்னு மறந்துடுவேன். ப்ராம்ப்ட் ஸோ அவையில் எனக்கு பின்னுக்கு இருந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தது. ஆமாம். ஓகே ஓகே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க, நீங்களும் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு உங்களோட நண்பர்கள் கிட்ட இருந்து இல்லை படம் பார்த்தவங்க கிட்ட இருந்து உங்களோட கேரக்டருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது? கேரக்டருக்கு எல்லாரும் வெரி ஹாப்பி. அவையில் எல்லாரும் அதை தான் சொல்லி நம்ம ஒரு இந்தியன் சினிமா பார்த்த ஃபீலிங், இந்தியன் சினிமாவில் பார்த்த வில்லன்ற ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே ஹாப்பி, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் இவ்வளோ நாள் கடந்து வந்த அது மாடலிங்காக இருக்கலாம், இல்லைனா ஆக்டராக இருக்கலாம், ஏதாவது ஒரு நெகட்டிவ் இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி நீங்கள் மாற்றினது உண்டா? நீங்கள் பண்ண ஒரு பிள்ளைய திருத்திக்கிட்டது அந்த மாதிரி? அது மாதிரி இது வரைக்கும் பெருசாக எனக்கு ஒன்றுமா இல்லை. இது வரைக்கும் அப்படி விடுதல் அப்படி சொல்றதில்ல. இந்த படத்தில் கூட சில நெகட்டிவ் சொல்லிச்சினோம். ஆனால் 2வது தரம் படத்தை பார்த்த பிறகு அதுவும் ப்ளஸ் ஆகிட்டது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க அது சில குறைகளை கண்டுபிடிச்சி சொன்னவையால் சேர்ந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணி கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் செகண்ட் டைம் அதே படத்தை பார்த்துட்டு அது குறை இல்லாமல் அது ப்ளஸ் பாயிண்டாக போயிட்டு எல்லாம். ஓகே. ஹீரோவை பண்ணுறது கஷ்டமா, வில்லனை பண்ணுறது கஷ்டமா நடிப்புன்னு வரும்போது? நடிப்புண்டு வரும்போது இனி எல்லாமே ஒன்று தான். அதில் ஹீரோவாக இருந்தாலும் வில்லனாக இருந்தாலும் அது ரெண்டும் அந்தந்த நேரத்தில் கஷ்டமண்டு இல்லை. இனி அந்த இடத்துல நாங்கள் அதை கொஞ்சம் உள்வாங்கி நடித்தோம்டா சரி, அவ்வளோதான். நார்மலி மாடலிங் இல்லைன்னா ஆக்டர் யாராக இருந்தாலுமே ஸ்ரீலங்காவில் ஒரு 1-2 இயர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் 22 இயர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஸ்டில் ஏன் நீங்கள் இந்தியாவில் ஒரு மாடலிங் பண்ணணும், ஒரு சீரியல் பண்ணணும், படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணது இல்லையா? இல்லை வாய்ப்பு வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை, வாய்ப்புகள் ஒரு 2 தரம் வந்தது. அது இந்த வேலை குடும்ப சிச்சுவேஷன்ஸோட போயில்லாத கட்டங்களில் இருந்தபடி. ஏன்னா இந்தியாவில் மூவியோ ஒரு ஏதாவது ஒன்று பண்ணுறேன்டா நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்க வேணும். இந்த இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ண கஷ்டம். அடுத்தது வாய்ப்புகளை வந்து இந்தியாவில் கிணக்க வாய்ப்புகள் ஆக்கள் தேடிக்கொண்டிருப்பினோம். கிணக்க பேர் ஸ்டூடியோக்கு முன்னுக்கே நிற்பினோம். இப்போ நாங்கள் இங்கேருந்து ஒவ்வொரு ஃபோன் கதைச்சிட்டு எல்லாம் போயிட்டு செய்ய கஷ்டம். நாங்கள் அங்கே இருந்து டெய்லி அவைகளோட டச்சில் இருக்கப்படும் போயிட்டு எங்களுக்கு சான்சஸ் இப்போ அவைகளுக்கு எங்களுக்கு தேவையான நாங்கள் தான் போயிட்டு எடுக்க வேணும். ஸோ அதனால தான் நான் அங்கேயே நிற்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம்கள் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தபடியாக தான் நான் இது பண்ணுறேன். இனி ஃப்யூச்சரில் பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 6 months 1 year ஸ்டே பண்ணணும் இந்தியாவில் போயிட்டு. ஸ்டே பண்ணால் தான் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம். ஆமாம், ஏன்னா இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம், இங்கேருந்து போயிட்டு நமக்கு நிறைய தெரிஞ்சவங்களே பண்ணுறாங்க சீரியல்ஸ் படம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அப்படி நீங்கள் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? மாடலிங் பொறுத்த வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன், ஆனால் ஒர்க்கும் ஈஸியாக கிடைச்சிது அப்படின்னு சொல்லி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம நல்லா இருக்கிறதுனால, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுனால மேபி இது ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி? கட்டாயமாக நிறைய நாள் நினைச்சிருக்கேன். நிறைய பேர் மாடலிங் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் சம்டைம் உண்மையிலேயே மாடலிங் வரணும்னா இந்த மாதிரி ஃபேராக இருக்கணுமா, ஒயிட்டாக இருக்கணுமா பசங்க? அவங்களால மட்டும் தான் மாடலிங் பண்ண முடியும்? இல்லை, மாடலிங் இண்டஸ்ட்ரி வந்து வேறு அந்த மாடலிங் கமர்ஷியல்ஸுக்கு வந்து அதுகள் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஆனால் அந்த 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 ரேம்ப் ஷோஸ் அந்த ப்ராப்பர் மாடலில் வர்றதுக்கு ஹைட், ஷோல்டர்ஸ், அந்த அந்த மாதிரி என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நார்மலி மாடலிங்கில்? மாடலிங்கில் வந்து பாடி
பாடி ஷேப் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஷோல்டர்ஸ் ப்ராடாக இருக்க வேணும், லாங் ஃபேஸ் இருக்க வேணும், அதை தவிர பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூட்ஸ் தான் இருக்க வேணும். அவ்வளோதான், வேறு ஓகே. இல்லை. அவங்களோட பாடியை மெயின்டைன் பண்ணிட்டு போனால் சரி. இப்போ மாடலிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவில் அந்த மாதிரி மாடலிங் ஷோஸ்லாம் இப்போ நடக்குதா பசங்களுக்குரிய? நடக்குது. இப்போ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட பங்கு பற்றுறது அந்த மாதிரி ஷோஸில் ஏதாவது இருந்திருக்கா ரீசெண்டாக? நான் ரீசனாக ஒன்றும் செய்யலை. நான் ஸ்டார்டிங்கில் செஞ்சேன். நான் எனக்கு ரேம் ஷோஸ் செஞ்சேன். இல்லை இப்போ ரயில்வே ஷோஸ், ஜூரி பேனல், ஜட்ஜ் பேனல் அந்த மாதிரி இதுலையுமே ரீசெண்டாக பங்கு பற்றல. நான் அதுகளுக்கு இன்னும் பண்ண இல்லை, போக இல்லை. ஓகே. நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆல்ரெடி உங்களோட மாடலிங் துறை, அதே மாதிரி நடிப்பு எப்படி வந்தீங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டுக்கு போகலாம். திரும்ப எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த முதலாவது எங்களுடைய வேலைக்காக நாங்கள் எடுத்து வைக்கிற அடி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், மறக்க முடியாது லைஃப்பில். நீங்கள் மாடலிங் அப்படிங்கிறப்போ அந்த முதல் ஃபோட்டோஷூட் அனுபவம் இருக்கும்ல. இப்போல்லாம் ஃபோட்டோஷூட் அப்படிங்கிறது சர்வசாதாரணமான ஒரு விஷயம். ஐஃபோன் ஒன்று இருந்தால் நம்மளே ஃபுல் ஃபோட்டோஷூட் பண்ணிடலாம். பட் அந்த டைமில் அப்படி இல்லை. ஃபோட்டோஷூட் அப்படிங்கிறதுக்கு நிறைய மெனக்கடல்கள் இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும், மேக்கப், கேமரா அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட முதல் ஃபோட்டோஷூட் அனுபவம் பற்றி சொல்லுங்கள், எப்படி நடந்தது அது? ஃபோட்டோஷூட் அனுபவம்னு சொன்னால் அந்த டைம் ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்ப சொன்னோடனே எங்களுக்கு தெரியாது எந்த மாதிரி ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி. ஓகே. ஸோ நான் கணக்க ஸ்டூடியோஸுக்கு போய் கேட்டோன்னே எனக்கு மாடல் பண்ண சான்சஸ் வந்திருக்கு. எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்தாங்கன்னு சொன்னால் அவைகளுக்கும் தெரியாது சில இடங்கள். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடியோஸை தேடி பிடிக்கவே 2-3 நாள் போயிட்டுது. ஸோ அதுக்கு பிறகு அந்த நாங்கள் நிற்கிற விதங்கள், ஃபோட்டோஷூட்னு சொன்னால் சும்மா நேரம் நண்டு இல்லை, அந்த சைடில் ஆங்கிள், டேர்னிங் பாயிண்ட்ஸ், அது இதெல்லாம் எடுத்து. ஸோ அப்படி கொடுத்த ஒரு 5-6 ஃபோட்டோஸில் ஒன்று செலக்ட் ஆகி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆட் கிடைச்சது. நான் முதல்ல செஞ்ச ஆட் வந்து டெலிகம்யூனிகேஷன் ஆட் ஒன்று தான் செஞ்சேன் நான் அது. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே நான் செலக்ட் ஆகிட்டேன். ஓகே. அதுக்கு பிறகு அப்படியே கண்டினியூஸாக வாய்ப்புகள் வந்து இருந்தது எனக்கு செய்கிறதுக்கு. ஓகே. என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் இப்போ கமர்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல்ஸ்லேயே வெரைட்டியாக கேரக்டர்ஸ் இப்போ 80 கிட்ட பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பீங்க? அதில் வந்து ஃபாதர் கேரக்டர்ஸ் கூட செஞ்சுருக்கிறேன், வயசான மாதிரி கேரக்டர்ஸ் செஞ்சுருக்கிறேன், யங் என்னது லவர்ஸில் கேரக்டர்ஸ், மெயின் ரோல் செஞ்சுருக்கிறேன், எனக்கு ஹீரோவாக எல்லாம் செஞ்சு. ஓகே. இப்போ நீங்கள் கமர்ஷியல்ஸ் பண்ணதுனால நார்மலி ஒரு படம் பண்ணுறப்போ கமர்ஷியல் ஷூட்டுக்கும் ஒரு மூவி ஷூட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. கமர்ஷியல்ஸ் இப்போ ஷூட் பண்ணும்போது அந்த கமர்ஷியல் ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அங்கே? மூவி ஷூட்ன்றாலும் ரீடேக் எடுக்கலாம், மூவியில் எடிட்டிங் கூட இருக்குது. ஆனால் ஒரு கமர்ஷியல் எடுத்தால் குறைஞ்சது ஒரு 20 செகண்ட்ஸ் 23 செகண்ட்ஸ் தான் ஒரு கமர்ஷியல். ஓகே. ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்பினோம். ஸோ அந்த ஒரு 23 செகண்ட் ஒரு ஹெட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட சில நேரம் ஹோல் டே வேணும், ஒரு நாள் முழுக்க போகும், இல்லாட்டி 2 நாள் கண்டினியூஸாக ஷூட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ அது வந்து என்னை பொறுத்தளவில் மூவி இப்போ கமர்ஷியலுக்கு வந்து அவையில் எடுக்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அது இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக பார்ப்பினோம். ஓகே. ப்ரொடியூசர்ஸ் கூட மூவிக்கு ப்ரொடியூசர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஆனால் கமர்ஷியல்ஸில் நிறைய ப்ரொடியூசர், நிறைய பேர். ஆனால் பட்ஜெட் கூட ரொம்ப பெருசாக இருக்கும் கமர்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே. பெரிய பட்ஜெட்டோ, பெரிய பட்ஜெட். ஓகே. இப்போ நார்மலி இப்போ இந்த டைமில் வந்து சோஷியல் மீடியாஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்களோட டேலண்டாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணுறப்போ சோஷியல் மீடியாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி நீங்கள் உங்களை வெளிப்படுத்துறது உண்டா? சோஷியல் மீடியாவில் இப்போ ரீசன்ட்லி இருந்து நான் கொஞ்சம் கூடவா மினக்கடை தொடங்கியிருக்கிறேன். சோஷியல் மீடியாக்களை இந்த ஃபுல்லாகவே இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் கொஞ்சம், டிக்டாக் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கூடவா இப்போ போஸ்ட்டுகளை பூஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ ஏன்டா ஃபேன்ஸோட சப்போர்ட் தேவை, ஃபாலோவர்ஸ் கூட நான் தான் எங்களுக்கு இந்த இதில் நிலைச்சி நிற்கலாம் இப்போ போகிற ட்ரெண்டுக்கு. இப்போனா ஒரு படமும் இல்லைன்னா ஆஃபீஸில் ஒரு ஒர்க்னா கூட இன்ஸ்டாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. அதனால கண்டிப்பாக சோஷியல் மீடியாஸில் ஃபாலோவர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் தான். ஓகே. அண்ட் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக மாடலிங்கில் எங்களுக்கு தெரியும், பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் ஃபேன்ஸ் இருப்பாங்க நிறைய மாடலிங்கை பொறுத்த வரைக்கும். ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஓகே. இனித்தான் இந்த மூவிகளுக்கு பிறகு தான் இனி ப்ரொப்போலாக வேறு மெத்த ஃபேன்ஸுகளை கொஞ்சம் இது பண்ண வேணும். ஸோ இந்த மூவி ரிலீஸ் ஆகி கொஞ்சம் வெற்றியாக இப்போ 3 வீக் முடிஞ்சுது, வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்குது. ஸோ இனித்தான் ப்ராப்பர் ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷம் ஒரு more than 20 இயர்ஸாக ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ சில பேர் வந்து இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து டக்குன்னு சாதிக்கணும், டக்குன்னு வின் பண்ணணும் லைஃப்பில், டக்குன்னு ஒரு விஷயம் கிடைச்சிடணும்,
அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆளுங்க தான் ஜென்சி ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற ஆளுங்க. பட் நீங்க இப்போ இவ்வளவு வருஷங்கள் தாண்டியும் இப்போ இந்த வயசுல ரொம்ப வயசு ஆயிடல, இல்லை பட் ஸ்டில் கொஞ்சம் ஒரு மெச்சூர்டான ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் படம் பண்றீங்களே, அப்ப எப்படி பாக்குறீங்க அதை? உண்மையிலே சக்சஸ்? ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் இன்னும் லாங் ட்ராவல் பண்ணுவேன் அப்படியா. ஸோ வயசாக இல்லை தானே எங்களுக்கு, என்ன பெருசாக எங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ நான் இன்னும் 10 வருஷம் போனாலும் நான் செஞ்சு கொண்டு தான் இருப்பேன் மாடலிங். எடுத்ததுமே வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிற ஜென்ரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எடுத்தோன்னு வெற்றி பெறணும்னு நினைச்சா லைஃப் ஷார்ட்டாக போயிடும். ஓகே. ஸோ லாங் லைஃப் ஒவ்வொரு நாட்களையும் என்ஜாய் பண்ணி தூரம் போகும்போண்டா தான் அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் லைஃப். ஸோ அதைத்தான் நான் சொல்லுவேன். எடுத்த உடனே எல்லாத்தையும் சாதித்தோம்னா அது ஷார்ட் பீரியடாக போயிடும். இப்போ இந்த அதுக்கு பிறகு எப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டாமேன்னு சொல்லாமல் மெதுவாக பயணித்து கொண்டிருந்தால் அது நல்ல மட்டும் நான் நினைக்கிறேன், எந்த ஒப்பீனியன். நீங்க சொன்ன மாதிரி இப்போ 20 வருஷத்துக்கு மேல மாடலிங் பண்ணி இவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணி, ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி கண்டினியூவாக சஸ்டெயின் பண்றது அப்படிங்கிறது எல்லாராலையுமே நடக்காத ஒரு விஷயம் தான். சில பேர் வந்து 2-3 வருஷம் ஒரு துறையில இருந்துட்டு நமக்கு இது சரி வராது அப்படின்னு விட்டுட்டு போற ஆட்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நீங்க மோர் தென் 20 இயர்ஸ் சஸ்டெயின் பண்றதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, நிறைய சேலஞ்சிங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்கல்ல. அந்த மாதிரி இந்த துறையில இப்படி 20 வருஷமா நீங்க சஸ்டெயின் பண்றப்போ எது உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுச்சு? மோட்டிவேட் பண்ணது என்னென்னு சொன்னால், நான் ஒர்க் பண்ணி கொண்டு தான் மாடலிங் பண்ணேன். ஓகே. ஸோ நான் வந்து இது இல்லாட்டி எனக்கு வாழ கஷ்டம் அப்படி என்று சொல்லி நான் ஒன்றும் நினைச்சதில்லை. ஸோ அப்படி நினைச்சோம்னா எங்களுக்கு இவ்வளவு காலமாக பயணிக்க முடியாது ஒரு துறையில். இப்போ ஒன்று நாங்கள் சொல்லிக்கிட்டோம்னா அதுலேயே எங்களுக்கு பார்த்து கொண்டு அதில் வாய்ப்புகள் இல்லாட்டி நாங்கள் இன்னொரு வாய்ப்பை உருவாக்கிட்டு போய்கொண்டே இருக்க வேணும். ஆமாம். ஸோ அந்த விதத்தில் பார்க்க போனால் நான் வந்து என்ன மாடலிங்கில் இன்றைக்கும் தக்க வச்சது வந்து நான் மெயின்லி நான் இன்னொரு ஒர்க் பண்ணுறபடியாக அதையும் எனக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு போகக்கூடியதாக இருந்தபடியாக இன்று வரைக்கும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தெரிஞ்சு கொண்டு பாருங்க. ஸோ ஃபைனான்ஷியலி எந்த ப்ராப்ளமும் இருந்தது இல்லைங்கிறது கூட ஒரு ரீசன் தான், கண்டினியூஸ். அதுதான் மெயின் ரீசன்ஸ். எஸ். ஓகே. அதே மாதிரி இப்போ மூவி எடுத்துக்கிட்டோம்னா இல்லைன்னா நடிப்பு எடுத்துக்கிட்டோம்னா சில விஷயங்கள் வந்து சில பேர் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து நான் அல்ட்ர மாதிரி சீன்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு ஒரு சைக்கோ தரமான கேரக்டர் பண்ணுறது இல்லைன்னா ஃபைட்ஸ் பண்ணுறது பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வந்து வாட் யூ திங்க் மோஸ்ட் சேலஞ்சிங் திங் ஆக்டிங்கில் எது ரொம்ப கடினமாக இருக்கும்? கடினமாக இருக்கிற வந்து எங்களோட முகபாவனை, முகத்தில் கொடுக்குற எக்ஸ்பிரஷன். உங்களுக்கு தெரியும் தானே, முகத்தில் நாங்கள் காட்ட வேணும். நாங்கள் எங்களோட ஃபுல் எக்ஸ்பிரஷனை வந்து முகத்தில் காட்டுறது தான் நினைப்படுத்தல கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஓகே. அதுவும் வில்லன் அப்படின்னா அதிகமாக காட்ட வேண்டியிருக்குமா? வில்லன்னு சொன்னால் இல்லை, கோவத்தை தான் அதில் அதிகமாக காட்ட வேணும். கோவம், ஐ கான்டாக்ட், பார்வையில் கொஞ்சம் கூர்மையான பார்வையில் கிரியேட் பண்ண வேணும். ஆனால் எங்களால் நம்ப முடியல நீங்கள் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா பேசும்போது ரொம்ப சாஃப்டா இவ்வளோ காமா பேசுற ஒருத்தரால ஃபுல் படம் நான் இன்னும் பார்க்கல, அதனால. ஆனா அந்த டீசர் ப்ரோமோலலாம் பார்க்கும்போது அப்படி மிரட்டி இருந்தீங்களே, எப்படி டக்குனு? அது ரியல் லைஃபும் அது அந்த இடத்துல அது. ஸோ அதுதான் ஒரு ஆக்டர்னா அதுதான் அந்த இடத்துல அவையில் எதிர்பார்த்தது அதை கொடுத்துட்டேன். நீ இன்னொரு இடத்துல ஒரு ஹீரோ சாஃப்டான கேரக்டர் எதிர்பார்த்தா நான் அதையும் கொடுப்பேன். ஓகே. பொதுவாக அந்த வில்லன் கேரக்டர் பண்ணுறவங்கலாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கேரக்டருக்கு தயார்படுத்திக்கிறதே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து வந்ததுக்கப்புறம் கூட கொஞ்ச நேரம் அந்த ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான கேரக்டர் பண்ணுறப்போ அதுலேருந்து வெளியில் வர்ற கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் இதை ஷூட் போனதுக்கு பிறகு என்னைக்காவது மோகன்ஜியா கேரக்டர் என்ன மதன்ஜி கேரக்டராகவே நீங்கள் வந்ததுண்டா, வெளியில் வந்ததுண்டா? இல்லை, மதன்ஜி கேரக்டராக ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு 2 மாசமாக வாழ்ந்துருக்கிறேன். ஓகே. அதில் என்னோட ஒர்க் பண்ணுற இடத்துல கதைக்கிற விதங்கள், சவுண்டாக கதைக்கிறது, நடக்கிறது எல்லாமே நான் அந்த 2 மாசமாக அந்த வில்லனாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கு முதல்ல தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த கேரக்டருக்கு தயார்படுத்துகிறப்போ தான் கஷ்டமாக இருந்தது. அப்போ நீங்கள் என்ன மாதிரி விமர்சனங்களை சந்திச்சிங்க உங்களோட நண்பர்கள் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட? ஏனென்றால் நான் இது யாருக்கும் வெளியில் சொல்ல போயில, நான் ஒரு படம் நடிக்க போகிறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் அது படம் ஒன்று வெளியில் நடித்து முடிஞ்ச பிறகு தான் நான் எல்லாருக்கும் சொன்னேன், நான் படம் ஒன்று நடித்து முடிச்சிட்டேன். ஓகே. கூட டைரக்டர் பற்றி பேசலாமா இந்த படத்தோட? நீங்கள் கண்டிப்பாக அவர் இல்லைன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்காது. அவர் எந்த ஸ்பாட்டில் நீங்கள் இது கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்குன்னு அவருக்கு தோணுச்சு? எங்கே உங்களை பார்த்தாரு அவர்? அவரை என்ன பார்த்தது வந்து என் ஃபோட்டோ மூலமாக பார்த்துட்டு ஒரு நாள் என்ன வர சொன்னவர்.
ஆஃபீஸுக்கு வர சொல்லி மீட் பண்ணினேன். மீட் பண்ணினோன்னே நானே நீ போனோன்னே மேலேயும் கீழேயும் கொஞ்சம் பார்த்து கொண்டு நான் என்ன ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு சொன்னார், இப்படி இருக்கிற மாதிரியே நீங்கள் வாங்க, ஒரு வெள்ளை பேப்பராக வந்தால் போதும்னு சொன்னார். ஸோ அதுதான் எனக்கு ஃபுல்லாக மோட்டிவாக இருந்தது. இந்த அந்த டென்ஷன் பயம் எல்லாம் குறைஞ்சது அந்த அவர் வெள்ளை பேப்பராக வந்தால் போதும்னு சொன்னார். ஏன்னா அது யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நடிப்பு கற்றுக்கிட்டு வந்து நடிங்கன்னு தான் சொல்லுவேன். நம்ம வழியே இது மாதிரி சொல்கிறது வெறி தான் கிடைக்கும். ஸோ எனக்கு அப்படி சொன்னது வந்து எனக்கு சரியான ஒரு மோட்டிவாக இருந்தது. அடுத்தது அவர் அப்படி சொன்னதுக்காக வேண்டி இவற்றை படத்தை நான் எப்படியாவது எனக்கு தந்த ரோலை நான் 100% பெர்ஃபெக்டாக செய்யணுமென்று நான் உணர்ந்தேன் அந்த இடத்துல. ஓகே. அவரோட படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை படம் பண்ண போகிறோம் அப்படின்னதுக்கப்புறம் அவர் முன்னாடி ஒர்க் பண்ண படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அவர் பண்ண படம் அவர் இல்லை, அவற்றையும் இதுதான் முழு நிகழ் திரைப்படம் இதுதான் ஃபர்ஸ்ட் அவற்றை. ஓகே. பட் ஆல்ரெடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? நிறைய படங்கள் பண்ணுறாங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம்ஸில் நீங்கள் ஏதாவது நடிச்சிருக்கீங்களா? உங்களை கூப்பிட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு எனக்கு வாய்ப்புகள் வந்தது. நான் அதில் நடிக்கிறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டையும் இல்லை, எனக்கு நேரங்களும் அதுக்கு ஒதுக்கலாம் போயிட்டு அந்தந்த டைம் இல்லை. சந்தோஷமா. இன்றைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. ஃபைனலி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறாங்க உங்களுடைய நேர்களுக்கு, இல்லைன்னா உங்களுடைய ஆக்டிங் கரியர் பற்றி யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால்? ஆக்டிங் கரியர் வந்து தேங்க் பண்ணுறேன்னா கணக்க பேருக்கு தேங்க் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் ஜென்ரலாக தேங்க்யூ. அதோட எங்களோட அதீரன் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ எல்லோரும் வந்து பார்த்துட்டு அவை இந்த வரவேற்பை தர வேணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது அவ்வளோ. ஓகே. வாழ்த்துக்கள் அருண் சுசீந்திரன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த படத்தில் ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் போர்ட்ரே பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய திறமை இருக்குது உங்களுக்கு, பார்க்கும்போது தெரியுது. இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், உங்களை நாங்கள் தியேட்டரில் இன்னும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்றைய தினம் நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.